கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 97:5. சர்வ வல்லவருடைய பிரசன்னத்தினால் மலைகள் மெழுகு போல உரிய போயிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவர், பூமிக்கு ஆண்டவர். சரிங்களா? பூமி 3 பங்கு நிலம், 1 பங்கு நீர். இந்த பூமியினுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தினால மலைகள் மெழுகு போல உருகி போயிற்று என்று பைபிள் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற மலைகள் என்றால் ஒரு கடினம், அதாவது சில விஷயங்களை செய்து முடிக்க முடியாத ஒரு காரியம். அதுதான் மலைகள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த மலைகளை மனுஷனால் பெயர்க்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் மெழுகு போல உருகி போயிடுமா. அதாவது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பைபிளில் மோசேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கர்த்தரோடு கூட சீனாய் மலையில் 40 நாள் இரவும் பகலும் அவரோடு கூடவே இருந்துட்டு வந்திருக்கிறார். 40 நாள் சாப்பிடாம இரவும் பகலும் கர்த்தரோடு கூட சமூகத்தில் கர்த்தருடைய இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து அங்கே இருந்துருக்கிறார். 40 நாள் இரவும் பகலும் கர்த்தருடைய கடவுளுடைய இந்த பூமியினுடைய ஆண்டவர்கிட்ட, இந்த பூமியை படைச்சாரு பார்த்தீங்களா, அந்த ஆண்டவர்கிட்ட, இயேசு என்ற ஆண்டவர்கிட்ட அங்கே தங்கியிருந்து ஆண்டவரோட பேசி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு, அதெல்லாம் கேட்டு 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 என்னாச்சு, அவர் மேலே, கர்த்தர் மேலே இருக்கிற பிரசனம் அவர் கூடவே உட்கார்ந்துருந்த மோசைக்கு அவருக்கு தெரியாமலே அவர் மேலே அது இருக்குது. அப்போ அந்த சீனாய் மலையிலிருந்து அவர் இறங்கி வருகிற பொழுது முன்னாடி நிறைய மக்கள், இஸ்ரவேல் மக்கள் அவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் கர்த்தருடைய மூடுறாங்க. அப்போ அவருக்கே தெரில அவர் மேலே இருக்கிற மகிமை. அப்போ மோசைக்கு அந்த மகிமை எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மோசை என்ன பண்ண 40 நாள் கடவுளோடு கூட நேரம் செலவு பண்ணியிருக்கிறார், கர்த்தரோடு கூட நேரம் செலவு பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த பிரசனம் அது நமக்கு இன்றைக்கி வாழ்க்கைக்கு, உலகத்துக்கு நமக்கு தேவை. அது இருந்தால் தான் நம்ம எதுவும் சாதிக்க முடியும். அந்த பிரசனம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். அந்த பிரசனம் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டத்தை நம்மளால் மேற்கொண்டு ஜெயிச்சு நம்ம மேலே வர முடியும். அதுக்கு பைபிளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும். உலகத்தில் நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு எதுக்காவது நேரம் கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் வந்து புலம்போது நிறையா மக்களும் பார்த்துருக்குறோம். இவ்வளோ நேரம் செலவு பண்ணி வேஸ்ட்டாக போச்சு, இவ்வளோ காலம் படித்தேன் சரியான வேலை கிடைக்கல, இவ்வளோ நேரம் நான் வேலை செஞ்சேன் சரியான சம்பளம் கிடைக்கல, ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லி புலம்புற உலகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நாளும் ஒருத்தரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. பைபிள் சொல்லுது, அவர் சமூகத்தில் அவர் நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. சரிங்களா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒன்றுமே இல்லாமையில் இந்த வானம் பூமி உண்டாக்குனார், தன் வார்த்தையில் உண்டாக்குனார். அப்படிப்பட்ட அற்புதம் செய்கிற தேவன் அவர். நம்ம வாழ்க்கையில் 80 வருஷம் வாழ போகிற வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவை, நமக்கு எப்போல்லாம் அற்புதம் தேவைன்னு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அது நேர்த்தியாக செய்வார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வானத்தையும் பூமிக்கு உடைய ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரை தேடணும். இந்த கண்ணுக்கு பார்க்குறதெல்லாம் படைச்சிருக்காருல்ல, நம்ம அவரை தேடணும். நமக்குள்ளே நம்மளால பார்க்க முடியாத ஒரு உயிரை உள்ள உடம்புக்குள்ளே வச்சுக்காருல, நம்ம அவரை தேடணும். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, ஏசப்பட வார்த்தை ஒன்று சொல்லுது, முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், பின்பு உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கும். முதல்ல கடவுளை தேடுங்க. உங்களுக்கு தேவையான சாப்பாடு, தேவையான ஆரோக்கியம், தேவையான வசதி, தேவையான உங்களுக்கு என்ன தேவை அதை ஆண்டு செய்வார். பிரச்சனை இல்லாதபடி உங்கள் வாழ்க்கை ஓட்ட முடியும். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடுங்க, ஒரு குறைவு இல்லாதபடி வாழ்வீங்க. அவருடைய பிரசனத்துக்காக வாஞ்சிங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது இல்லாமல் பூமியில் வாழ்கிறது -0 மார்க் தான். சோத்திரம் ஏசப்பா நிறையா சொல்லுங்கள். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏசப்பாவுக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை பிடிக்கணும். அப்படி இருந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் உலகத்தில் ஜெயிக்கிறவங்க. சோத்திரம்.